ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கின்ற காண்கின்ற நீங்கள் கர்த்தரால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், இதை காணும்படி செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமேன். போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். பேதைகளை சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீத புத்தகம் 119 130வது இறை வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது. உமது வசனத்தின் வெளிச்சம், உம்முடைய வசனத்தின் விளக்கம் பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றுமா. பேதைகளை எப்படி இருக்குமா? நுண்ணறிவு உள்ளதாய் உணர்வுள்ளதாய் மாற்றுமா. பேதைகளைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் ஆண்டவர் அழைக்கல. வேதம் இப்படி சொல்லிது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டாராம். பேதை ஒண்ணுமே தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. ஆமா, அப்படிப்பட்ட ஆளை எடுத்து ஆண்டவர் சொல்றார், உம்முடைய வசனத்தினால், தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனத்தினால் பேதைகளை, ஒன்றும் தெரியாதவனை அவர் வசனம் என்ன செய்தான்? உருவாக்குறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் வல்லமை வெளிப்பட போகிறது. வேத வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இதில் என்ன வார்த்தை இருக்குது அதை அப்படியே நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை. ஒரு மருத்துவர் எழுதி கொடுக்கிற மருந்தை இதில் என்ன இருக்குன்னு தெரியாத சாப்பிட்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருது. ஆனால் அந்த நோய் நீங்குது. யோசித்து பாருங்க. நீங்கள் விரும்பி அப்படியே நினைச்சிங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசித்து படிப்பீங்க. அது நம்ம வாழ்க்கையில் மாற்றும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, சத்துகள் இருக்குன்னு தெரியும், அதை சாப்பிட்றோம். ஆனால் அது உள்ளே போனவொன்னு என்ன செய்யுது? அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேஸ்டெல்லாம் வெளியேறுது. நீரையும் அந்த தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேறுது. ஆனால் சத்துக்கள் இருக்கிறபடினால உள்ளுறுப்புகள் உயிர் வாழ்கின்றன. மனுஷன் உயிர் வாழ்கிறான். வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிரை வாழ்றான். இந்த வார்த்தை தான் பேதையாக இருக்கிற, பைத்தியமாக இருக்கிறவனை புத்தி தெளிய வைக்கும். இந்த வார்த்தை, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்திருந்த மனிதனிடத்தில் வார்த்தையை கொடுத்தார். அந்த பிசாசு வெளியேறிச்சு. அவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்து தேவனுக்கு முன்னதாய் நின்றான். அவரது பாதத்தில் நின்றான் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மிக பிரபலமான ஒரு ராணியை குறித்து நமக்கு தெரியும். அவள் பேர் விக்டோரியா மகாராணி. இங்கிலாந்து தேசத்தில் 64 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர்கள். சிறு வயதிலே அவர்கள் பட்டத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ராணியாக வந்துட்டாங்க, இளவரசியாக வந்துட்டாங்களாம். அவங்கள பார்த்து ஒரு நாட்டில், குறிப்பிட்ட நாட்டில் கேட்டாங்களா, இத்தனை வருஷம் 64 வருஷம் இருக்கீங்களே, இதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்க. உடனே அவங்க பேக்கில் இருந்த, ஹேண்ட்பேக்கில் இருந்த பைபிள் எடுத்து சொன்னாங்க, இந்த வார்த்தையை தினமும் வாசிப்பேன், நேசித்து வாசிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், தேவன் என்னை இதுவரை நடத்தியிருக்கிறான்னு சொன்னார்களாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் மாத்திரமல்ல அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கினவர்கள். யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு சின்ன பிள்ளையா இருக்கச்சில இந்த பதவிக்கு வந்தவங்க 64 வயது வரை ஹிஸ்ட்ரியில் வரலாறுல இடம் பிடிச்சவங்க. நான் படிக்கும்போது அவங்கள படிச்சிருக்கிறேன், விக்டோரியா மகாராணி என்று சொல்லி. ஆம், அவள் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை நடத்தினார். உங்களையும் பண்ணி அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வேதத்திற்கான வெளிச்சத்தை கேட்டு அந்த வேதத்தை படி நடக்க நம்மை ஒப்பு கொடுங்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ அல்ல, இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் இருளான பகுதிகள், வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகள் வெளிச்சம் உதிக்கப் போகிறது. ஆம், எப்படி ஒரு விளக்கு வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே போல அப்படி வார்த்தை பாதத்திற்கு வெளிச்சமாய் விளக்காய் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் வெளிச்சம் உதிப்பதாக. தகப்பனே, வெளிச்சம் உதிப்பதாக, வசனத்தின் வெளிச்சம் உதிப்பதாக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.